கடலூர் கெடிலம் ஆற்றில் செத்து மிதக்கும் ஆயிரக்கணக்கான மீன்களால் அப்பகுதியில் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்கலாம். தேவநாதன், என்ன காரணம்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடலூரின் மையப்பகுதியில் இந்த கெடிலம் ஆறு செல்கிறது. இந்த கெடிலம் ஆறு கடலூரின் மையப்பகுதியாக சென்று வங்கக்கடல்ல கலக்குது. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா, அந்த கெடிலம் ஆற்றுடைய நீரை சேமித்து வைக்கும் விதமாக கம்மியம்பேட்டை பகுதியில் ஒரு தடுப்பணை கட்டப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக இந்த தடுப்பணையில் தற்போது அதிக அளவில் நீர் தேங்கி இருந்தது. இந்த தண்ணியில தான் பார்த்தோம் அப்படின்னா தற்போது ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்குது. இந்த மீன்கள் செத்து மிதக்கிற காரணத்தினால பார்த்தோம் அப்படின்னா அந்த பகுதி முழுமே ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்த கடலூர் அருகே இருக்கிற ஒரு சர்க்கரை ஆலையிலிருந்து கழிவு நீர் கலக்கப்பட்டதுதான் இதற்கு காரணம் என பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதிக அளவில் மழை பெய்வதை பயன்படுத்தி அந்த ஆலையானது அடிக்கடி தன்னுடைய கழிவுகளை இதுபோன்று கெடிலம் ஆற்றில் கலக்கின்ற காரணத்தினால இந்த மீன்கள் செத்து மிதப்பதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த கெடிலம் ஆற்றில் பார்த்தோம் அப்படின்னா தற்போது தண்ணீருடைய நிறமும் பார்த்தோம் அப்படின்னா கருப்பு நிறத்தில் மாறி இருக்குது. தண்ணீருடைய தன்மையும் கெட்டுவிட்ட காரணத்தினால் தான் இந்த மீன்கள் செத்து மிதப்பதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தற்போது மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு இருக்காங்க. அந்த மீன்களை அப்புறப்படுத்தி உடனடியாக அந்த தண்ணீரை தூய்மைப்படுத்தும் பணியில ஈடுபடணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.